ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் செம்ம டேஸ்டியான வைரல் ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே சிம்பிளாக செஞ்சாலும் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துலாம். அதுக்குலாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பில்லை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் ஸ்டவ்வை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு மீன் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரியான ஆயிலை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த ஆயில் கூடயே 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு. இந்த உப்பு எடுக்கும்போது நீங்க மீனோட அளவுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஃபுல்லா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் செய்யறது எல்லாமே ஸ்டவ் ஆன் பண்ணாம ஆஃப்ல வச்சுட்டு தான் செஞ்சுட்டு இருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை இப்போ ஆன் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆயிலில் சேர்த்துருக்க மிளகாய் பொடியை லைட்டாக வறுத்து விட்டுக்கோங்க. ரொம்ப கருக விட்டுறாதீங்க, டேஸ்ட் அப்புறம் நல்லா இருக்காது. அதனால லைட்டாக ஓரளவுக்கு நல்ல ஃப்ளேவர் வரும்போதே ஸ்டவ்வை சிம் பண்ணிடுங்க. இந்த மாதிரி லைட்டாக பபிள்ஸ் வரும்போதே நீங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா பெட்டராக இருக்கும். இப்போது ஒரு 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை இடித்து வச்சுருக்கேன், அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். இது கூடயே நீங்கள் பூண்டும் சேர்த்தாலும் ஓகே. நான் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்குற மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். இந்த எண்ணெயிலே எல்லாமே லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. பாருங்க, வெங்காயத்தெல்லாம் இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலையை நான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மசாலாவை ஒரு 30 செகண்ட் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு 1/2 லெமன் சைஸ் அளவு புளியை கரைச்சி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த மசாலாவை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு தேவைப்பட்டது அப்படின்னா சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மசாலாவை ஒரு முறை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஃபிஷ் பீசஸை இதில் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். இப்போது இந்த மசாலாவை மீனோட 2 பக்கமும் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. 2 நிமிஷம் மீன் ஒரு சைட் ஃபுல்லாக நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா திருப்பி விட்டுட்டு மறுபடியும் அந்த மசாலா எல்லாம் அப்ளை பண்ணி விட்டுருங்க, 2 பக்கமும் இருக்கிற மாதிரி. இப்போது ஒரு மூடி போட்டு 3 நிமிஷம் வரைக்கும் இந்த மீனை ஒரு சைடு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். மறுபடியும் மூடி எடுத்துட்டு அகைன் இன்னொரு சைடு திருப்பி போட்டு மூடி வச்சு 3 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு முறையும் மீனை திருப்பி போடும்போது சைடில் இருக்க அந்த மசாலாவை எடுத்து மீன் மேலே அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் உப்பு புளிப்பு காரமெல்லாம் நல்லா பிடிச்சி மீன் நல்லா ஜூஸியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக வைரல் ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக ஜூஸியாக இருக்குது. உங்களுக்கு மீனே சாப்பிட்டு பிடிக்காது அப்படின்னா கூட இந்த மாதிரி நீங்கள் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக மீன் பிடிக்கும். ஏன்னா எனக்கு மீனே பிடிக்காது, ஆனால் இந்த ரெசிபியை நான் ரொம்பவே விரும்பி சாப்பிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பில் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.